ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட அல்டிமேட் சீரீஸில் அல்டிமேட் வேபிக் அப்படின்ற பேரில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேபிக் வெர்ஷனை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த அல்டிமேட் வேபிக் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் யூஸ் பண்ணுறது மூலமாக மான்ஸ்டர்வர்ஸில் ரீசெண்ட் டைமில் எவால்வ் ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய காட்ஸில்லா இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இந்த கேரக்டர் டிஃபீட் பண்ண முடியுமா? ஸோ காட்ஸில்லா கூட சண்டை போடுற அளவுக்கு நம்ம அல்டிமேட் வேபிக் வந்து ஒருத்தான கேரக்டரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அல்டிமேட் பேபிக்கோட பவர்ஸ்லாம் என்ன, அவர் எந்த அளவுக்கு பெஸ்ட்டான கேரக்டர், அவருடைய ஃபீட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பேசிக் பேபிக்லேருந்து அல்டிமேட் பேபிக்கு வரும் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பேசிக் ஃபார்மில் இருக்கிற பேபிக்கோட ஹைட்டை பார்ப்போம். ஸோ பேசிக் ஃபார்மில் நம்ம பேபிக்கோட ஹைட்டை வந்து எவ்வளவா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100 ஃபீட்லேருந்து 300 ஃபீட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 ஃபீட்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 மீட்டர் கிட்ட வரும். ஸோ அதுக்கு மேலே அது 300 ஃபீட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90 மீட்டர் கிட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேபிக்கோட ஹைட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் ஒரு அல்டிமேட் ஃபார்முக்கு மாறும்போது நம்ம பேபிக்கோட ஹைட் வந்து 3 மடங்கு பெருசாகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரால் தன்னை சைஸை வந்து மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும். அது எப்படி வேணாலும் தன்னோட சைஸை பார்த்திங்கன்னா இவரால் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுவோ முடியும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா சைஸ் மேனிப்புலேஷன் பவருங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு இருக்கிற ஒரே காரணத்தினால இவரால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தன்னோட ஹைட்டை ஒரு 200 மீட்டர் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குற ஹைட்டை மட்டுமே வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு 200 இல்லைன்னு வச்சுங்க ஒரு 150 வரைக்கும் வந்து இந்த கேரக்டரோட அந்த ஹைட்டை வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ 900 ஃபீட் அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா லிட்டரலாக வந்து ஒரு 200 மீட்டர் கிட்ட வரும். ஆனால் நம்ம 150 எடுத்துப்போம். ஸோ இந்த கேரக்டரோட ஹைட் வந்து ஒரு 150 மீட்டர் அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான சைஸில் இருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த்து பார்த்துட்டிங்கன்னா மினிமமாக ஒரு சின்ன பிளானட்டை, அதாவது ஒரு 3 மாதிரியான பிளானட்டை லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு கேரக்டர்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரட்டோட சைஸை மாதிரி வந்து கிட்டத்தட்ட 100 மடங்கு பெரிய பொருளை வந்து நல்லா லிஃப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பேபிக்கோட ஸ்ட்ரென்த்துக்கான கான்செப்ட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து அல்டிமேட்ரிக்ஸில் இருந்த கிளிச்சால் பார்த்திங்கன்னா நம்ம பேபிக்கால் ரொம்ப வேகமாக ஓட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லைனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த பேபிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடான கேரக்டர் தான். ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டரோட அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இவருடைய ஸ்பீடை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து இவருடைய ஸ்பீடாக போய் ஒரு எனிமி வந்து அட்டாக் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இவருடைய அட்டாக்கோட அந்த ஸ்ட்ரென்த்துன்றது இன்னுமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் அடிஷ்னலாக சில பவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேபி கிட்ட இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இவரால் வந்து மார்ஷல் வித்தைகள் நிறையா தெரிஞ்ச ஒரு கேரக்டர். அதாவது ஒரு கேரக்டர் எப்படி டாக்டிக்கலாக வந்து நம்ம அட்டாக் பண்ணும்போது அவனை வீக் பண்ண முடியும், அவனோட வீட்டில் பாயிண்ட்ஸை எப்படி கண்டுபிடிச்சி அடிக்கணும் அப்படிங்கிற டெக்னிக் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேபிக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான பேபிக் வேஷனுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனிமி எங்கே அட்டாக் பண்ணால் வீக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான நாலேஜ் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் ரே. ஸோ காஸ்மிக் ரே அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பவர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இவங்க வந்து இந்த காஸ்மிக் ஸ்டாம் இருக்குல்ல அங்கே தான் வந்து உருவாகிறாங்க. ஸோ இவங்க வாழ்ந்துட்டு இருக்க இடமே பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மிக் ஸ்டாம் தான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த காஸ்மிக் ரேவை யூஸ் பண்ணக்கூடிய பவருங்கிறது எல்லா பேபிக்கிட்டேயுமே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா இவங்களால் மேனிப்புலேட் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரால் அதுவும் அல்டிமேட் பேபிக் ஃபார்மில் இருக்கும்போது நம்ம பேபிக்கால் வந்து பறக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்ஸ்க்ரீன் நம்ம பார்த்து வந்து ஒரு பறந்துருக்க மாட்டார், ஜஸ்ட்டு ஜம்ப் பண்ணி போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம், ஒரு லிமிட்டட் சைஸுக்கோ இல்லை ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸோ பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி இல்லை பறந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் பூமியிலேருந்து இவங்களால் ஜம்ப் பண்ணி 3K போக முடியுமா. ஸோ அது வந்து ஒரு பறக்கிற கணக்கில் நம்ம எடுத்துப்போம். பார்த்திங்கன்னா பறக்கிற பவருமே இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதையும் தாண்டி உங்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான பவர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஸ்மிக் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுறது. ஸோ பேசிக்காக இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காஸ்மிக் ஸ்டாம்குள்ளே தானே பிறந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்சார்ப் பண்ணக்கூடிய அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பவர்ஸ் வச்சு இவங்களை அட்டாக் பண்ணும்போது பெருசாக எந்த ஒரு டேமேஜும் இந்த கேரக்டர்ஸ் கிட்ட இருக்காது. ஸோ அதையும் தாண்டி இந்த காஸ்மிக் டிஸ்க்கு அட்டாக்கை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி பவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. ஏன்னா டேகனோட இந்த லேசர் பீம் இருக்குல்ல அதை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம அல்டிமேட் பேபிக்கு வந்து அப்படியே வந்து சுற்றுன்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சில முக்கியமான பவர்ஸ் வந்து நம்ம பேபிக்கிட்டையும் அல்டிமேட் பேபிக்கிட்டையும் இருக்குது.
ஸோ அதையும் தாண்டி வந்து ரொம்பவே ஸ்பீடாக எனிமி அட்டாக் பண்ணுவார். மட்டும் பார்த்திங்கன்னா எனிமியை வந்து எப்படி அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே லேர்ன் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டரோட பவர்ஸை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ ஃபீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஈவில் பேபிக்காக இருக்கக்கூடிய நம்மளுடைய அல்பிடோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு பிளானட்டை வந்து தன்னுடைய காஸ்மிக் ரே மூலமாக அழிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா பவர்ஃபுல்லான இந்த வே பேட்ஸ் இருக்காங்களே அவங்க கூடயே நம்ம பென் மோதிருக்காரு. ஸோ பட் நம்ம தன்னுடைய சைஸுக்கு ஈக்குவலாக மாறக்கூடிய நம்ம வில்கேக்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து ப்ரைமஸோட அந்த ஆர்பிட்லேருந்து பார்த்திங்கன்னா வெளில போகிற அளவுக்கு வேகமாக நம்ம பென் வந்து அவரை தூக்கி போட்டிருக்காரு. ஸோ மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெங்க்லையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வில்லன்ஸ் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அல்டிமேட் பேபிக்கு ஃபர்ஸ்ட் டைமாக அப்பியர் ஆனதே நம்ம டேகனை அழிக்க தான். இருந்தாலும் தன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கூட டேகனை அழிக்க முடியாது. பிகாஸ் டேகன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காட் லைக் பீயிங், அவரை டிஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில முக்கியமான பவர்ஸ் எல்லாமே வந்து நம்முடைய பேபிக்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம காட்ஸில்லாவை இவரால் டிஃபீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி காட்ஸில் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரிடேட்டர் இல்லைனா ஒரு மான்ஸ்டர் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் நம்ம எந்த காட்ஸில்லாவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மான்ஸ்டர்வர்ஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க காட்ஸில்லாவை பற்றி மட்டும்தான் இங்கே நான் பேச போகிறேன். மற்றபடி இந்த -1 மூவி, காட்ஸில்லா எர்த்து, ஷின் காட்ஸில்லா இந்த மாதிரி காட்ஸில்லாவை இங்கே நம்ம பார்க்க போகிறதே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மான்ஸ்டர்வர்ஸில் இருக்கிற காட்ஸில்லா மட்டும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ மான்ஸ்டர்வர்ஸில் இருக்கக்கூடிய காட்ஸில்லாவோட வயசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக இந்த காட்ஸில்லாவுக்கு வந்து ஒரு 250 மில்லியன் வருஷங்கள் வயசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மான்ஸ்டர்வர்ஸில் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா பெர்மியன் அப்புறம் ட்ரியாசிக் எக்ஸ்டிங்ஷன் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர் ஸ்டார்ட் ஆனதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்டிங்ஷன் ஈவெண்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா நம்ம காட்ஸில்லா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாடகாஸ்கரில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரேடியேஷன் பவர் இருக்குல்ல அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த நியூக்ளியர் எனர்ஜி. ஆனால் போக போக அது குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து ஹேலோவர்த்தில் போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காட்ஸில்லா பார்த்துட்டிங்கன்னா மினிமமாக வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க காட்ஸில்லாவோட ஹைட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 120 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபிஷியலாக பார்த்துட்டிங்கன்னா இதோட ஹைட்டை வந்து மாற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கிளியராக எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் இந்த ஃபேண்டம் வெப்சைட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 120 மீட்டர் வரைக்கும் இதோட ஹைட்டை பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த காட்ஸில்லா எக்ஸ்காம் நியூ எம்பையர் மூவி இருக்குல்ல அது வரைக்குமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோலாம் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் வந்து இவரோட ஹைட்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்க மூவிஸ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 மூவிஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பவர் லெவலை வந்து ரீச் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மியூட்டோ கூட ஃபைட் பண்ணும்போது அவரோட பவர் லெவலுங்கிறது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்போவே வந்து பயங்கர மாஸ் காமிச்சிருப்பாரு. ஸோ அதையும் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம கிங் கிடோரா கூட சண்டை போடும்போது பார்த்துட்டிங்கன்னா நியூக்ளியர் காட்ஸில்லாவாக மாறியிருப்பார். சூப்பர் சார்ஜ்டு நியூக்ளியர் பல்ஸை யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம கிடோராவை அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் காட்ஸில்லா விசஸ் காங்கில் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு மியூட்டேட்டான ஒரு பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் மெக்கா காட்ஸில்லா கூட சண்டை போடுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக மாறியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா எவால்வ்டான ஃபார்மை வந்து ரீச் பண்ணியிருக்காரு. அது டியாமெட்டோட அந்த பவர் அந்த டிஎன்ஏ கூட வந்து தன்னோட டிஎன்ஏ வந்து ஃபியூஸ் பண்ணி அதனமா பார்த்திங்கன்னா எவால்வ்டு வெர்ஷனை வந்து ரீச் பண்ணியிருக்காரு. அது பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு க்யூட்டான காட்ஸில்லாவாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான எக்ஸ்ட்ரா பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கின் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 250 மில்லியன் வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுவே பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த ரேடியேஷனை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இவர் முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு நியூக்ளியர் பாம் வெடிச்சிது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய காட்ஸில்லாவுக்கு தான் வந்து பெனிஃபிட்டு. ஏன்னா அந்த எனர்ஜி வந்து இவர் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிப்பார். ஸோ அப்படி தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த காட்ஸில்லா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் மூவியில் வந்து அவர் முகத்துக்கு நேராக ஒரு நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வச்சு அது மூலமாக பார்த்திங்கன்னா அவர் வந்து பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாடியிலே நிறையா வெப்பன்ஸ் இருக்குது. அது இவருடைய அந்த டெய்லாக இருக்கட்டும், டோசல் ஃபின்னாக இருக்கட்டும், இல்லைன்னு வச்சுங்க அவரோட டீத்து, அவரோட கைகள், ஜாஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெப்பனாக பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து நம்ம காட்ஸில்லா சீரீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை வச்சு ஒருத்தனை அட்டாக் பண்ணும்போது ஈஸியாக பார்த்துட்டிங்கன்னா இவரால் வந்து அவங்கள டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இம்மார்ட்டல் மாதிரி தான். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவரை கொல்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் கொல்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் வராருன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு கிங் கிடோரா மாதிரியான ஒரு கேரக்டர் வராருன்னு வச்சுங்க. அதில் வந்து ஆக்சிஜன் பாம்பை வெடிக்க வைக்கிறது மூலமாகவும் இவரோட பவரை வந்து கம்மி பண்ண முடியும். ஆனால் அவரை வந்து கம்ப்ளீட்டாக கொல்ல முடியாது, இவரை வந்து வீக் பண்ண முடியும் அப்படின்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சின்ன விஷயங்கள் வந்து வீக்காக இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இம்மார்ட்டல் மாதிரி தான் இவரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரீஜெனரேஷன் பவர் இருக்குது. அது வந்து கொஞ்சம் அளவுக்கு தான் ஒர்க் ஆகும், ஃபுல்லாக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் மட்டும்தான் நம்ம காட்ஸில்லாவை பார்த்திங்கன்னா இந்த ரீஜெனரேஷன் பவர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா எனர்ஜியை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது, எனர்ஜியை ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய பவருமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேடியேஷன் இவரால் மேனிப்புலேட் பண்ண முடியும், லைட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும், மேட்டர் மேனிப்புலேஷன் பவருமே இருக்குது. ஈவன் இவரால் ஸ்பேஸ் டைம் மேனிப்புலேஷன் கூட பண்ண முடியும். இவருடைய அட்டாமிக் பிரீத்தை யூஸ் பண்ணுவோம்னா பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் டைம் ரிஃப்ளெக்டே பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் காமிச்சிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அவரோட முக்கியமான ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட ஹீட்டை உருவாக்க முடியும், எனர்ஜி அண்டு ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் இருக்குது. அதாவது கிடோரா வந்து நம்மளுடைய பூமிக்கு வர விஷயத்தை பார்த்திங்கன்னா இவர் ஆல்ரெடி வந்து சென்ஸ் பண்ணியிருப்பார். அதனால கிடோரா எங்கெல்லாம் போதோ அதை ஃபாலோ பண்ணியே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து டெலிபதி பவருமே இருக்குது. இவர் வந்து ஒரு ஆல்ஃபா ப்ரிடேட்டர் அப்படின்ற காரணத்தினால பூமியில் இருக்கக்கூடிய அதில் வந்து எங்கே வந்து எந்த விதமான ஒரு டைட்டன் இருந்தாலும் அதை வந்து இவரால் கம்யூனிகேட் பண்ண முடியும், அதுக்கு கால் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சில பவர்ஸ் வந்து இந்த ஒரு காட்ஸில்லா கிட்ட இருக்குது. ஸோ மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து எல்லா விதமான ரெசிஸ்டன்ட் பவருமே இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரீமான கோல்டையும் இவரால் சமாளிக்க முடியும், அண்ட் எக்ஸ்ட்ரீமான ஹீட், ரேடியேஷன், எலக்ட்ரிசிட்டியோட பார்த்திங்கன்னா இவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இவரால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அப்படி தான் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ மூலமாக அந்த டியாமெட்டோட பவர் கூட தன்னை ஃபியூஸ் பண்ணி எவால்வ்டு ஃபார்மில் வந்து ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு சில முக்கியமான பவர்ஸ் எல்லாமே இருக்குது. டியூரபிலிட்டி, ஸ்டாமினா, அது மட்டும் இல்லாமல் வந்து ரேஞ்ச், அட்டாக் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மான்ஸ்டர்ஸில் இருக்குது. பிகாஸ் மான்ஸ்டர்ஸில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரியான கேரக்டர். மற்ற மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸில்லா வில்லன், அதுலேயும் குறிப்பாக அந்த அனிமிலாம் பார்த்துட்டிங்கன்னா காட்ஸில்லா எர்த்தை வந்து பயங்கரமான வில்லனாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு மூவியை பொறுத்த வரைக்கும் காட்ஸில்லா வந்து ஒரு ஹீரோவாக இருக்குது. ஸோ காட்ஸில்லாவுக்கு வந்து வீக்னஸ்லாம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பவர்ஸ், ஏற்கனவே சொன்னால இந்த ஆக்சிஜன் பாம்பை வச்சு ஒரு அட்டாக் பண்ணால் இவர் வந்து வீக் ஆகிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு யாராச்சும் அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, குறிப்பாக அவரோட வீட்டல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி அடிக்கிறாங்கன்னா நம்ம மெக்கா காட்ஸில்லா மாதிரி அந்த இடத்துல வந்து இவர் வீக் ஆகிடுவாருன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரையே கொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா மெக்கா காட்ஸில்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதோட அட்டாமிக் பிரீத்தை யூஸ் பண்ணி காட்ஸில்லாவை அதனால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட. ஸோ அது மட்டும் இல்லாமல் மோத்தில் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கிங் கிடோரா கிட்டேருந்து வந்து நம்மளுடைய காட்ஸில்லாவை சேவ் பண்ணுற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவரை விட பவர்ஃபுல்லான சில கேரக்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய காட்ஸில்லாவை கொள்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே இவரோட பவர்ஸை பற்றி சொல்லிட்டு நிறையா பவர்ஃபுல்லான டைட்டன்ஸை பார்த்திங்கன்னா அசால்ட்டாக டிஃபீட் பண்ணியிருக்காரு. அந்த மியூட்டோவாக இருக்கட்டும், ஸோ அப்புறம் வந்து நம்ம டியாமெட்டாக இருக்கட்டும், ஈவன் நம்மளுடைய காங்கோட பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிங் கிடாராவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து மெக்கா காட்ஸில்லாவையும் இவர் கில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து இப்போ ஷீமோ இருந்துச்சு பார்த்திங்களா, அதையும் கிட்டத்தட்ட டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த ஸ்கார் கிங் அவரையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டு பின்னி எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம பார்க்காத சில பவர்ஸுமே பார்த்திங்கன்னா காட்ஸில்லா கிட்ட இருக்குது. அட்டாமிக் பிரீத் பவர் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் டெத் கிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கும். இதை பார்த்துட்டிங்கன்னா அவருடைய அதாவது அந்த மியூட்டோட அந்த ஃபீமேல் இருக்கும் பார்த்திங்களா, அது வாய்க்குள்ளே வந்து அட்டாமிக் பிரீத்தை யூஸ் பண்ணார்ல, இதை வந்து டெத் கிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அந்த ஜாஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால ஒரு எனிமியை பிடிச்சிட்டு கடிச்சாருன்னு வச்சுங்க, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பவர் பைட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் வீக் பண்ணும் எனிமிக்கு. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதை வச்சு ஒரு எனிமி அட்டாக் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளானட்டரி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் ஒரு பவர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம காட்ஸில்லா கிட்டே இருக்குது. ஸோ இந்த பவரை யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா உலகத்தோட எல்லா மூலையில் இருக்கிற கேரக்டர்ஸையும் ஒரு இடத்துக்கு வர வச்சிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ளூ கலரில் தன்னை சுற்றி வந்து ஒரு எனர்ஜி ஃபார்மை வெளிப்படுத்துவார் பார்த்திங்களா காட்ஸில்லா, அந்த நியூக்ளியர் பல்ஸ் மாதிரியே. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த பவரோட பேர். ஸோ அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சார்ஜ்டு நியூக்ளியர் பல்ஸ் இருக்குது. இதுதான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கிடோராவை கொல்றதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து நியூக்ளியர் பல்ஸ் பேசிக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய பவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் எவால்வ்டான அட்டாமிக் பிரீத் பவரை பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த டிஎன்ஏ வந்து நம்ம டியாமெட் கூட ஒன்றா ஃபியூஸ் பண்ணார்ல, அப்போ பார்த்திங்கன்னா இவருடைய அந்த அட்டாமிக் பிரீத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், பர்பிள் கலரில் இல்லைனா ஒரு பிங்க் கலரில் மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம காட்ஸில்லாவோட அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 2 கேரக்டர்ஸை பற்றியும் ஓரளவுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து யார் வின் பண்ணுவாங்க, யாருக்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 பேரோட ஹைட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மினிமமாகவே நம்மளுடைய அல்டிமேட் பேபிக்கு வந்து 150 மீட்டர் வரைக்கும் இருக்கார்.
ஆனால் இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 120 மீட்டர்லேருந்து 130 இல்லை 140 வரைக்கும் கூட போகலாம். ஆனால் நம்முடைய அல்டிமேட் பேபி கூட கம்பேர் பண்ணும்போது இவருடைய ஹைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 20 வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய அல்டிமேட் பேபிக்கோட சைஸை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவரால் வந்து ஒரு 300 மீட்டர் வரைக்கும் கூட தன்னோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணும்போது நம்ம காட்ஸில்லா விட இவர் டபுள் மடங்கு ஹைட்டாக இருப்பார். ஸோ டபுள் மடங்கு விட ட்ரிபிள் மடங்கு ஹைட்டாக இருப்பாருன்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம காட்ஸில்லாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக மாறும். ஏன்னா சைஸு அதிகமாக ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் நம்ம காட்ஸில்லா பார்த்துட்டிங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள், அதாவது 250 மில்லியன் வருஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ப்ரைமல் பிரிடேட்டர். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்டிமேட் பேபிக்கு வந்து காட்ஸில்லா விட ஹைட்டாக இருந்தாலுமே அது மட்டுமே காட்ஸில்லாவை டிஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணாது. அதையும் தாண்டி இந்த ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ஸ்டாமினாலாம் வந்து யாருக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுங்க. நம்ம காட்ஸில்லாலாம் பார்த்துட்டிங்கன்னா காங்கை வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து கிங் கிடோரா அண்ட் மியூட்டோ, இதையும் தாண்டி இன்னும் சில டைட்டன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. அதுக்குலாம் தன்னோட ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காரு. மெகா காட்ஸில்லா கூட தான் தன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து ஷியூமோ கூட ஃபைட் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அதே நேரத்தில் நம்ம அல்டிமேட் வேபிக்கு, நம்ம வேபிக்கே பார்க்குறோன்னு வச்சுங்க. ஸோ வேபிக் பார்த்துட்டிங்கன்னா நம்ம காட்ஸில்லாவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலான சைஸில் இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருப்பார். இல்லைனா காட்ஸில்லாவோட ஹைட் கம்மியான கேரக்டர் தான். ஆனால் அவருடைய ஃபீட்ஸே பார்த்துட்டிங்கன்னா பல மில்லியன் கணக்கான டன்னை அசால்ட்டாக அவரால் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த போர்ட்டல் கேட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏலியன் ஃபோர்ஸோட அந்த டிஎன்ஏல்ஸ் உருவாக்கியிருப்பாங்கள்ல, ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம். அதை பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து இந்த கேரக்டர் லிஃப்ட் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னோட சைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே பேசிக் ஃபார்மில் இருக்கிற பேபிக்கே பார்த்திங்கன்னா அடி பின்னி எடுத்துருக்கிறதையும் பார்த்துருப்போம். இவரால் 3 கூட வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரென்த் லெவலில் கண்டிப்பாக நம்ம காட்ஸில்லாவை விட நம்ம வேபிக் பார்த்திங்கன்னா அதிகமான அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கேரக்டராக இருக்கிற ஸ்ட்ரென்த் லெவலில். ஸோ அடுத்து பவர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது யாரோட காஸ்மிக் ரே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நம்ம காட்ஸில்லாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அட்டாமிக் பிரீத்ன்ற பேரில் இருக்குது. இந்த பக்கம் நம்முடைய வேபிக்கு பார்த்துட்டிங்கன்னா காஸ்மிக் ரே அப்படின்ற பேரில் இருக்குது. ஸோ இந்த 2 வெப்பனில் எது பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய காட்ஸில்லாவோட அட்டாமிக் பிரேத் பார்த்துட்டிங்கன்னா சில கேரக்டர்ஸ் வந்து டிஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஜஸ்ட்டு வந்து ஒரு கான்டினென்ட் லெவலில் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் டிஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த பக்கம் இந்த காஸ்மிக் ரேவுக்கு பார்த்திங்களா நம்ம வேபிக்கு, ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த காஸ்மிக் ரேவை யூஸ் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மகடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும், அதை அழிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி இந்த காஸ்மிக் ரேவை யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளானட்டே வந்து நம்மளுடைய ஈவில் வேபிக் டெஸ்ட்ராய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது பேர் வந்து ப்ராக்சிமா சென்ட்ரி பின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா பவர்ஃபுல்லான ஸ்பேஸ் ஷிப்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஈவில் பேபிக்கு வந்து இந்த பவரை யூஸ் பண்ணி தான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஈவில் பேபிக்கை நம்ம பென்னோட பேபிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த காஸ்மிக் ரேவை யூஸ் பண்ணி, அது 2 பேரும் ஈக்குவல் சைஸில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் தன்னுடைய காஸ்மிக் ரேவை யூஸ் பண்ணி பூமியிலேருந்து அப்படியே நிலாவுக்கு தூக்கி அடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காஸ்மிக் ரேவோட ஃபீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் சூப்பர்பாகவும் இருக்குது. ஆனால் இதே அளவுக்கு காட்ஸில்லா கிட்ட ஃபீட்ஸ் இருக்கான்னு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அட்டாமிக் பிரீத் வந்து பவர்ஃபுல் தான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம காஸ்மிக் ரேவோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா காஸ்மிக் ரே இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்மளுடைய காட்ஸில்லாவுக்கு அகென்ஸ்டாக நம்மளுடைய வேபிக் வந்து யூஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வேபிக்கோட அந்த காஸ்மிக் ரே தான் ஜெயிக்க சான்ஸ் அதிகம். நான் பேசிக் ஃபார்மில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அல்டிமேட் ஃபார்முக்கு போனார் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இன்னுமே அல்டிமேட் பேபிக்கோட காஸ்மிக் ரே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இன்னுமே ஈஸியாக நம்ம காட்ஸில்லாவை, அதுவும் மான்ஸ்டர் வேர்ஸில் இருக்கக்கூடிய காட்ஸில்லாவை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா பவர் லெவல்லையுமே சரி, சில வந்து ஸ்ட்ரென்த் லெவல்லையுமே சரி, நம்ம அல்டிமேட் வேபிக் அண்டு வேபிக் தான் காட்ஸில்லாவோட பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த அட்டாக் பண்ணக்கூடிய அந்த காம்பட் ஸ்கில் யாருக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸில்லா பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமல் பிரிடேட்டர். ஆனால் இந்த பக்கம் நம்மளுடைய வேபிக் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹியூமன் மாதிரியான ஏலியன். பார்த்துட்டிங்கன்னா 2 பேருக்குள்ள சண்டை போடும்போது நம்ம காட்ஸில்லா பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய ஜாஸு, டெய்லு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த வேபிக் வந்து பயங்கரமான டேமேஜை கொடுப்பாரு. பிகாஸ் நம்மளுடைய வேபிக் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்லர் மாதிரி வந்து அடிக்க மட்டும்தான் முடியும், ஆனால் நம்ம காட்ஸில்லாவை கடிக்க முடியும். ஸோ அப்படி கடிக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வேபிக் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக மாறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா தன்னோட அட்டாமிக் பிரீத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணி ரொம்ப வேகமாக ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா அந்த இடத்துல வேபிக் வந்து இந்த காம்பட் ஸ்கில்லில் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுவார்.
ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா காம்பேட் ஸ்கில் கண்டிப்பாக நம்மளுடைய காட்ஸிலாவுக்கு தான் அதிகம். ஏன்னா நிறைய டைட்டன்ஸ் கூட அது சண்டை போட்டு வந்து நல்லா ப்ரிப்பேர்டாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய வேபிக் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டான கேரக்டராக காம்பேட் ஸ்கில்ல இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, பவரு, காம்பேட் ஸ்கில் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து கடைசியாக யார் வந்து ஒரு பேட்டில் எரினால சண்டை போடும்போது வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேபிக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. அதுவும் அல்டிமேட் வேபிக்கு அதிகமான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், நம்மளுடைய காட்ஸில் வந்து தன்னுடைய நியூக்ளியர் பல்ஸு அப்புறம் வந்து நியூக்ளியர் சார்ஜு இந்த மாதிரி பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வேபிக்கு டேமேஜ் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம வேபிக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான், எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஏன்னா அவர் பிறந்ததே வந்து இந்த காஸ்மிக் ஸ்டாம்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு காஸ்மிக் பிளாஸ்ட் உருவாக்கக்கூடிய ஒரு இடம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து நம்ம வேபிக்கே பிறந்திருக்காரு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம காட்ஸிலாவோட அந்த பவர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்ம வேபிக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பிறந்ததே ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் ஸ்டாமில் தான். சொன்னால் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேபிக்கும் நம்மளுடைய காட்ஸிலாவுக்கும் சண்டை வரும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு டஃப்பான பேட்டிலாக தான் இருக்கும் நம்ம வேபிக்கு. ஆனால் வின் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வேபிக்காக இருக்க தான் அதிகமான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வேபிக்கோட எல்லா விதமான பவர்ஸையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து காட்ஸிலாவோட பவர்ஸை பற்றி பேசி கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? நம்ம காட்ஸிலா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குமா, இல்லை வேபிக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குமா, யாருக்கு வந்து பவர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.